மனசு எப்பயுமே காமாக இருக்கிறதுக்கு நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டெய்லி நம்மளோட லைஃப்பில் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸை விட அதிகமாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பில் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகமாக நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஒரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம அதிகமாக மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட விஜய் ராஜா. இந்த வீடியோவில் எப்படி நம்ம மைண்டை காமாக பாசிட்டிவாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையையும் ஸ்ட்ரெஸ்ஸோட இந்த வாழ்க்கையையும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் நிறைய கன்ஃபியூஷன், நெகட்டிவான வார்த்தைகள், நெகட்டிவான தாட்ஸ் இதெல்லாம் நம்மளை அதிகமாக ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எப்படி ஒரு 3 வழியில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த 3 வழிகளில் முதல் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தானே, இதனால என்ன ஆகிட போகுது அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே நிறைய பேருக்கான ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு பாயோ இல்லை ஒரு மேட் ஏதாவது ஒன்று விரிச்சிட்டு ஜஸ்ட் அதில் உக்காந்துக்கிட்டு ஆழமாக உங்களோட மூச்சு காற்றை நல்லா இழுத்து ஒரு 4 செகண்டுக்கு அதை அப்படியே மூச்சை இழுங்களேன். ஒரு 2 செகண்ட்ஸு அந்த மூச்சு காற்றை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருங்க. ஒரு 6 செகண்டு அந்த மூச்சு காற்றை நம்ம வெளியேற்றணும். ஸோ இது மாதிரி 5 முறை நாம் பண்ணும் பொழுது நம்மளால் கண்டிப்பாக மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ 4 செகண்ட் மூச்சு காற்றை இழுக்க போகிறோம், 2 செகண்ட் ஹோல்டு பண்ண போகிறோம், 6 செகண்ட் அதை எக்ஸ்கேல் அப்படின்னு வெளியேற்ற போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். நல்ல ஐஸை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச இடத்த, ஒரு ஃபேவரட் பிளேஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீச்சாக இருக்கலாம், டெம்பிளாக இருக்கலாம், கார்டனாக இருக்கலாம், இல்லை உங்களோட வீடாக இருக்கலாம், உங்களோட ரூமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கணும். அந்த பிளேஸை ஜஸ்ட்டு கற்பனை பண்ணி பாருங்களேன். அங்கே நீங்கள் இருக்க மாதிரி உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், அங்கே நிறைய பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்களேன், கேட்குற மாதிரி உணர்ந்து பாருங்களேன். ஸோ அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்களேன். ஸோ அங்கே இருக்க கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்க சவுண்டெல்லாம் கேளுங்க. இதெல்லாம் அப்படியே ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு ரீசெட் ஆகிறத உங்களால் கட்டாயமாக உணர முடியும். நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப், ஒரு மினி ஜேர்னலிங் பண்ணுறது. மினி ஜேர்னலிங்னா என்ன? ஸோ ஒரு 2-3 விஷயத்த நம்ம ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட் பேட்லேயோ இல்லை டைரியிலையோ நாம் ரைட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டாக ஆல்ரைட்டாக ஃபீல் பண்ணுறேன், நான் சரியாகிட்டேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இந்த லைஃப் எனக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்குது, ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு அது மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் தாட் தரக்கூடிய ஒரு 5 விஷயங்களை நீங்கள் அந்த டைரியிலையோ அந்த நோட்லேயோ நீங்கள் எழுதி பாருங்களேன். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரு நாளைக்கு நாம் 15 மினிட்ஸ் இதை ஒரு 7 டேஸ்க்கு நம்ம ரெகுலராக பண்ணி பார்த்துட்ருக்கும் பொழுது கண்டிப்பாக 1 வீக்கில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைய போகுது. ஒரு தடவை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் விஜி ராஜா. நன்றி.